பகுதி 15. மாமா ப்ளீஸ்மா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். நாளைக்கு உங்க வெட்டிங் ஆனிவர்சரி தானே, அதையே இங்கே இருந்து கொண்டாடி விடுவோமா என்று பிரதீபா ஆசையாக கூற மாதவி மறுத்தார். ஏய், என்ன விளையாட்டியா? அப்பாவுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஒழுங்கா ஊருக்கு கிளம்பு. அதெல்லாம் நீ சொன்னா ஒன்னும் சொல்ல மாட்டாருமா. வேண்டாம்டி, எங்க கல்யாண நாள வழக்கம் போல நம்ம வீட்லயே கொண்டாடிக்கலாம் என்றவரை முறைத்தாள் பிரதீபா. எது, காலையில பால் பாயசம் ஒரு டம்ளர், ஈவினிங் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு ஹோட்டல்ல ஒரு பிளேட் பிரியாணி வாங்கி சாப்பிடுறது கொண்டாட்டமா? கொஞ்சமாச்சும் அப்டேட் ஆகுமா? மாதவி யோசனையில் ஈடுபட பிரதீபா கெஞ்சி கொஞ்சியே அன்னையை சம்மதிக்க வைத்தாள். அப்போது அறைக்குள் வந்த சங்கர், என்ன பேக்கிங் எல்லாம் ஆச்சா என்று கேட்டார். அது இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்து நம்ம கல்யாண நாளையும் இங்கே கொண்டாடலாமாங்க? மாதவி தயக்கமாக கேட்க சங்கர் யோசனையோடு மகள்களின் முகத்தை பார்த்தார். பெரியவளின் முகமோ சோர்வாக இருக்க, சின்னவளின் முகமோ பிரகாசமாக இருந்தது. ஒரு பெருமூச்சை வெளியிட்ட சங்கர் சரி என்றார். தேங்க்ஸ் பா என்ற பிரதீபா துள்ளி குதிக்க, இருக்கட்டும் இருக்கட்டும் என்ற சங்கர் எழுந்து சென்று பெரிய மகளின் அருகில் அமர்ந்தார். பிரவீனா, கவலைப்படாதடா, ஊருக்கு போனது உன் கல்யாணத்தை பத்தி மாப்பிள்ளை வீட்டுல போய் பேசுற என்று சங்கர் கூற, அவள் எதுவும் பேசாமல் அவரின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். அன்றிரவு பிரதீபா மறுநாளைக்கு எங்கெல்லாம் சுற்றலாம் என்று இணையத்தில் தேடி எடுத்தாள். அதில் 10க்கும் மேற்பட்ட இடத்தை தேர்வு செய்தவள் அன்னையிடம் சென்று காட்ட அவரோ திகைத்து போனார். ஏய், ஒரே நாள்ல 10 இடத்துக்கெல்லாம் தெரிய முடியாதுடி. முடியாதா? எல்லாமே சூப்பர் பிளேஸ் தெரியுமா? இத உங்க அப்பா கிட்ட சொன்னா இப்பவே மூட்டை முடிச்ச கட்டுன்னு குதிப்பாரு. பரவாயில்லையா? அப்பா கிட்ட எதுக்கு போய்கிட்டு, நீயே சொல்லுமா எந்தெந்த இடத்துக்கு போலாம்னு என்று இறங்கி வந்தாள் பிரதீபா. இங்க பக்கத்துல இருக்கிற 1-2 இடத்துக்கு மட்டும் போலாம், மீதி எல்லாம் அடுத்த முறை வரும்போது போயிட்டு வருவோம், சரியா என்ற மாதவி படுக்கையில் படுத்து கண்களை மூடினார். அடுத்த முறை அப்படியே வந்துட்டாலும் இப்படி சொல்லி சொல்லியே பச்சை புள்ளைய ஏமாத்துறது என்று புலம்பிய பிரதீபா படுத்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலையில் சங்கர், மாதவி, பிரவீனா, பிரதீபா 4வரும் கிளம்பி முதலில் கொடைக்கானல் ஏரிக்கு சென்று படகு சவாரி செய்தார்கள். பின்பு விரையண்ட பூங்காவிற்கு சென்றனர். இறுதியாக அவர்கள் சென்றது தற்கொலையிடம், சூசைட் பாயிண்ட் போன்ற பள்ளத்தாக்கு ஒன்றிற்கு. அதே நேரம் அவர்களை தேடி கொடைக்கானலுக்கே வந்து விட்டிருந்தான் அபயசிம்மன். அவர்கள் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு சென்று அவன் விசாரிக்க வெளியே சென்று இருப்பதாக தகவல் சொன்னார்கள். அப்போதும் அபயசிம்மன் பிரவீனாவிற்கு அழைக்க அழைப்பு செல்லவே இல்லை. சங்கரின் எண்ணிற்கும் அதே வர அதில் சலிப்படைந்தவன், எங்க போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னாவது தெரியுமா என்று மேனேஜரிடம் கேட்டார். அவங்க எல்லாம் ஊரை சுத்தி பார்க்க போறதா பேசிக்கிட்டாங்க, எங்க போனாங்க எப்போ வருவாங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியாது சார் என்று அவன் சொல்ல, அபயசிம்மன் எரிச்சலோடு நெற்றியை நீவிக்கொண்டார். மேனேஜர் திடீரென நினைவு வந்தவனாக, அண்ணா சார், அவங்க வர்ஷா கால் டாக்ஸில தான் கிளம்பி போனாங்க என்றான். அவங்க கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இருக்கு என்றவன் எடுத்து கொடுக்க அபயசிம்மன் அவர்களுக்கு தொடர்பு கொண்டான். அவர்களிடம் பேசி டிரைவர் எண்ணை வாங்கியவன் டிரைவருக்கு போன் செய்து தற்போது இருக்கும் இடத்தை கேட்டு தெரிந்து கொண்டான். உடனே பள்ளத்தாக்கிற்கு கிளம்பி சென்றான். அங்கே பெற்றோருக்கு சற்று தனிமை கொடுத்துவிட்டு பிரவீனாவும் பிரதீபாவும் தனியே சென்றார்கள். பிரதீபா பாறையின் மீது நின்று கொண்டு பள்ளத்தாக்கை ரசித்து பார்த்தாள். பிரவீனா அப்போதுதான் போனை எடுத்து பார்க்க அதில் சிக்னல் குறைவாக இருந்தது. உடனே தங்கையின் போனை எடுத்து பார்த்தால் அதில் பாதி அளவுக்கு இருந்தது. பிரதீபாவுடைய போனிலிருந்து வைஃபை மூலம் இணையத்தை பெற்றுக்கொண்ட பிரவீனா தனது போனை நோண்டினார். சில நிமிடங்களிலேயே பிரதீபாவின் அலைபேசியில் உடனுக்குடன் பீப் சத்தம் வந்தது. என்னவென்று பார்த்த பிரவீனா அதிர்ந்தாள். வாட்ஸ்அப் குழு ஒன்றில் உள்ள அவளது தோழிகள் தான் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதில் ஒருத்தி அபயசிம்மனை பற்றி எதையோ கேட்டிருந்தாள். பிரவீனாவிற்கு சந்தேகம் வர அப்படியே மேலே சென்று எல்லாவற்றையும் படித்து பார்த்தாள். நிச்சயதார்த்தம் அன்று பிரதீபாவின் தோழிகள் அபயசிம்மனை சைட் அடித்து நிறைய கமெண்ட்களை தட்டுவிட்டிருந்தார்கள். அதில் ஒரு வீடியோவும் இருந்தது. ஆமாங்கடி, என் அக்காவுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்திருந்தா சத்தியமா நான் தான் அவரை முதல்ல காதலிச்சிருந்திருப்பேன், கல்யாணமும் செஞ்சு வருஷத்துக்கு ஒரு பிள்ளைய ரிலீஸ் பண்ணியிருப்பேன் என்று அதில் விளையாட்டாக கூறியிருந்தாள் பிரதீபா. அந்த பக்கமாக சென்ற சங்கரின் காதில் அது விழுந்து விட அவர் கோபமாக மகளிடம் சென்று, ஏய், எங்குன்னு என்ன பேச்சு பேசிட்டு இருக்கா, அறிவில்லை உனக்கு என்று அடிக்குரலில் சீறினார். அத்துடன் எனக்குன்னு வாட்ச் இருக்கு பாரு என்று தலையில் அடித்துக் கொண்டு சென்றார். அதில்தான் பிரதீபா நிச்சயதார்த்த மோதிரத்தை ஞாபக மறதியாக எங்கோ வைத்து விட்டார். பிரவீனா ஆத்திரத்துடன் போனை எடுத்துக்கொண்டு தங்கையிடம் சென்றார். என்னடி இது என்று கேட்டவள் அந்த வீடியோவை காட்டினாள். அது சும்மா விளையாட்டுக்குக்கா, நத்திங் சீரியஸ் என்று அவசரமாக கூறிய பிரதீபா அலைபேசியை பிடுங்க போக பிரவீனா கையை மேலே தூக்கி கொண்டாள்.
சும்மாவா? அதுக்குன்னு என்ன வேணும்னாலும் பேசுவியா? இதே மாதிரி நாளைக்கு நீ கட்டிக்க போறவன நான் இப்படி பேசினா நீ சும்மா இருப்பியா? பிரவீனா சண்டைக்கு நின்றாள். லூசு மாதிரி உளராதக்கா, நான் தான் விளையாட்டுக்கு பேசினேன்னு சொல்றேன்ல என்றவள் எக்கி பிரவீனாவின் கையில் இருந்து தனது அலைபேசியை பறிக்க முயன்றாள். ஒரு கட்டத்தில் வாய்ச்சண்டை கை சண்டையானது. இப்ப நீ என் போனை கொடுக்க போறியா இல்லையா என்ற பிரதீபா கேட்க, பிரவீனாவோ முடியாது, முதல்ல நீ என் கேள்விக்கு பதில் சொல்லுடி என்றாள் பிடிவாதமாக. குடுன்னு சொல்றல்ல என்ற பிரதீபா தனது அலைபேசியை ஆவேசமாக பறித்து கொண்டாள். அந்த வேகத்தில் நிலை தடுமாறிய பிரவீனா கால் இடறி பள்ளத்தாக்கில் விழுந்து விட்டாள். இதனை தூரத்தில் நின்று பார்த்த அபயசிம்மன் பிரதீபா தான் சண்டையிட்டு பிரவீனாவை மலையிலிருந்து தள்ளிவிட்டதாக புரிந்து கொண்டான். அவன் வீணா என்று கத்திய கத்தல் மலை எங்கும் எதிரொலித்தது. பிரதீபாவுக்கு பயத்தில் வியர்த்து போனது. அவள் ஓடிச் சென்று மாதவியை இறுக அணைத்துக் கொண்டாள். அவளது கை காலெல்லாம் நடுங்கியது. என்னாச்சுடி என்று அவர் கேட்க, அதற்கு அவள் பிரவீனா மலையிலிருந்து விழுந்து விட்டாள் என்று திக்கி திணறி கூறினாள். அதன் பின்னர் போலீஸ், மீட்பு படையினர் என்ன எல்லோரும் அவ்விடத்திற்கு வந்து விட்டார்கள். கூட்டமாக கூடியிருந்த சுற்றுலா பயணிகளை வேறு பக்கம் அனுப்பிவிட்டு இவர்கள் பிரவீனாவை தேடினார்கள். தகவல் அறிந்த சாரதி கூட அங்கு வந்துவிட்டார். சுமார் 4 மணி நேர தேடலுக்கு பிறகு உடல் சிதைந்த நிலையில் பிரவீனாவின் சடலம் கிடைத்தது. அபயசிம்மனால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதற்கு காரணமான பிரதீபாவை கொல்லும் அளவுக்கு அவனுக்கு ஆத்திரம் வந்தது. விடுவிடுவென சென்று அவளின் கழுத்தை நெரித்தவன், ஏண்டி இப்படி பண்ண, எதுக்கு அம்முவை கொன்ன என்று காட்டுத்தனமாக கத்தினான். சாரதியும் மற்ற போலீஸும் சேர்ந்து அவனை தடுத்து விட்டார்கள். இன்ஸ்பெக்டர், இவதான் பிரவீனாவை மலையிலிருந்து தள்ளிவிட்டா, அதை நான் என் கண்ணால பார்த்தேன், இவளை அரெஸ்ட் பண்ணுங்க என்று அபயசிம்மன் கூற, பிரதீபா இல்ல, நான் செய்யல, அவ தவறிதான் விழுந்தா, அது ஒரு ஆக்சிடென்ட் என்று கண்ணீருடன் கதறினார். இன்ஸ்பெக்டர், இவளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க என்று அபயசிம்மன் பிடிவாதமாக கூற, அவரும் பிரதீபாவை அழைத்துச் சென்றார். சங்கர் தனது செல்ல மகள் இறந்துவிட்ட செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நொறுங்கி போனார். சாரதிக்கு என்ன சொல்வது என்ன செய்வது என்றே புரியவில்லை. மாதவியும் அதே நிலையில்தான் இருந்தாள். பிரவீனாவின் உடல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. 2 நாட்கள் பிரதீபா மகளிர் காவல் நிலையத்தில் தான் இருந்தாள். பின்பு அவளை நீதிமன்றத்திற்கு அழைத்து சென்றார்கள். அச்சம்பவத்தினால்தான் சங்கர் பிரதீபாவை மொத்தமாகவே தலைமூழ்கிவிட்டார். மனைவியிடமும் அவளை காப்பாற்றப் போகாது என்று கத்தினார். ஆனால் பெத்த தாயான மாதவிக்கு உள்ளம் துடித்தது. கணவரின் பேச்சை மீறி மகளை காண நீதிமன்றத்திற்கு சென்றார். சாரதியும் அபயசிம்மனும் ஏற்கனவே வந்து விட்டிருந்தனர். மாதவி அவர்களை பார்த்து கொண்டு இருந்த போதுதான் பிரதீபா பெண் போலீசிலருடன் வண்டியில் வந்து இறங்கினாள். தாயை பார்த்தவள் ஓடிச் சென்று அவரை கட்டி அணைத்துக் கொண்டு கதறினாள். நான் தள்ளி விடலமா, என்ன நம்புமா என்பதையே மீண்டும் மீண்டும் சொன்னாள். நேராச்சு, உள்ள போ என்று அதட்டிய போலீஸ் பிரதீபாவை இழுத்து சென்றார்கள். இதையெல்லாம் அபயசிம்மன் வெறித்து பார்க்க சாரதிக்கு பாவமாக இருந்தது. அப்போது அவர்களிடம் வேகமாக வந்த மாதவி கண்ணீருடன் அபயசிம்மனை கையெடுத்து வணங்கி, என் பொண்ணை விட்டுடு, அவ பாவம், ஜெயிலுக்கெல்லாம் போனா அவ தாங்க மாட்டா என்றார். அவனும் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். மறுபடியும் அவன் முன்பு சென்று நின்ற மாதவி, ஒருத்திதான் அல்பாயுஸ்லயே போய் சேர்ந்துட்டான், இவளையாவது எங்களுக்கு கொடு, இவளும் இன்னலாம் அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் என்று கெஞ்ச அவன் பிடிவாதமாக பதிலளிக்காமல் நின்றான். உன் காலில வேணும்னாலும் விழற என்று மாதவி சட்டென்று அவனது காலில் விழுந்து விட்டார். உடனே நகர்ந்து கொண்டவன் விறுவிறுவென்று நீதிமன்றத்தை நோக்கி சென்றான். சாரதியும் மகனின் பின்னாடியே சென்றார். சும்மா நில்லுடா என்று அவர் கத்த அவன் நின்றார். அந்தம்மா உன் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, நீ கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம போற என்று கேட்க அபயசிம்மன் தந்தை மீது கூட கோவப்பட்டார். நான் எதுக்கு அந்த கொலகாரிக்கு இறக்கப்படணும், என் வாழ்க்கையை அழிச்சிருக்கான், அவள் நான் தூக்குல ஏத்தாம விட மாட்டேன்பா என்று ஆவேசமாக கத்தினார். தந்தை மகனுக்குள் வாக்குவாதம் நடைபெற்றது. ஒரு கட்டத்தில், டேய், நீ மட்டும் அந்த பொண்ணுக்கு எதிராக சாட்சி சொல்லி அவளுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்த, அது நான் செத்ததுக்கு சமம் என்றார் அழுத்தமாக. அபயசிம்மன் ஆடி போய் விட்டார். அவ அம்மா மட்டுமில்ல, என் உயிர் போறதுக்கும் நீதான் காரணமா இருக்கணும்னு ஆசைப்பட்டா போய் தாராளமா சாட்சி சொல்லு, தண்டனை வாங்கி கொடு. ஆனா ஒண்ணுடா, நீ இந்த கோர்ட்ல இருந்து போகும்போது தனியாதான் போவ என்று பிடிவாதமாக கூறினார். தந்தையின் வார்த்தைக்காக அபயசிம்மன் பிரதீபாவிற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட கூறவில்லை. நீதிபதி பிரதீபாவை கொலை வழக்கிலிருந்து விடுதலை செய்வதாக உத்தரவிட்டார். பிரதீபா ஓடி வந்து அன்னையை இறுக அணைத்துக் கொண்டு அழுதாள். நீதிபதி மதிய உணவு சாப்பிட செல்ல மொத்த கோர்ட்டும் கலைந்து சென்றது. அபயசிம்மனும் அடக்கப்பட்ட கோபத்துடன் வெளியேற போனான். அப்போது மாதவி அவனை பார்த்து இருக்கரம் கூப்பி, ரொம்ப நன்றி தம்பி என்று கூற, அனல் தெறிக்க அவரை அழுத்தமாக பார்த்தவன், இனியொரு தடவை இவை என் கண்ணுல பட்டா அடிச்சே கொன்றுவன் என்று சீறிவிட்டு சென்றார்.
அதன் பின்னர் தான் அபயசிம்மனுக்கு திருநெல்வேலியில் இன்ஸ்பெக்டராக வேலை கிடைக்க சொந்த ஊரை விட்டு அங்கு சென்றான். தன் வலியையும் வேதனையையும் மறக்க வேலையில் அசுரனாய் இருந்தார். அங்கு அட்டகாசம் செய்த பிரபல ரவுடியை என்கவுண்டர் செய்து ஏசிபி ஆனார். கதிர்வேலின் முயற்சியால் சென்னைக்கு வந்தவன் அங்கு பிரதீபாவை கண்டதும் ஆத்திரத்தில் கொதித்தான். தன் காதலை அழித்தவள் வேறு ஒருவனை காதலிப்பதை அறிந்து எரிமலையானான். அதற்காகவே திட்டம் போட்டு அவளது காதலை பிரித்து மிரட்டி திருமணம் செய்து கொண்டான். அவளால் எழுந்த அம்முவை அவன் மூலமே இவ்வுலகிற்கு கொண்டு வர நினைத்தவன் இன்று அதில் தோற்று போய்விட்டார்.